கோமதி, பாக்கியா எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. அங்க திரும்பி பார்க்குறாங்க. ராஜி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோமதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோனே பயங்கரமா அழறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. எங்க அண்ணனுங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய அவமானம். உன்னை எப்படிலாம் வளர்த்தாரு? இப்படி தான் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜி சொல்றாங்க, இல்லை நான் அவரை லவ் பண்ணேன். ஆனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை வேணாம் வேணாம் நான் சொன்னேன். ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிறாங்க. அதனால தான் நான் அவரோட ஓடி வந்துட்டேன். நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்தவனே தான் தெரிஞ்சுது அவன் என்ன லவ் பண்ணலை, பணத்துக்காக தான் என் கூட வந்திருக்கான். நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் எவ்வளவோ கேட்டேன், எங்கள் அப்பா சம்பாதிச்சது குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே இல்லை. எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவர் கோமதி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ பண்ணது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக அழறாங்க. நான் செஞ்சது தப்பு தான் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, என்னை கூடயே வச்சுக்கிட்டாங்க, பயப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எல்லாம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பாக்கியா எல்லாருமே அங்கே தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி என்னால் அங்கே போக முடியும்? கண்டிப்பாக அப்பா எல்லாமே பயங்கரமாக கோவத்தில் இருப்பாங்க, என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க, நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி பேசிகிட்டு இருக்க? அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிற? வந்துட்டேன், ஏமாந்துட்டேன், இப்போ என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு பயமாக இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசாதம்மா, எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் எப்படி வாழ்ந்தார் பார்த்தல்ல நீ? அவரை ஊரே மதிக்கும். இன்னைக்கு எல்லாருமே அவரை தப்பாக பேசுகிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட. அவருக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. நான் புத்தி கெட்டு போய் தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நல்லவன் நினச்சி நான் ஏமாந்துட்டேன் அத்தை, எனக்கு தெரியாது அத்தை, இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி. சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் பிரச்சனையை பார்த்துக்கலாம், அதுக்காக நீ இங்கேயே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக அங்கே வந்தோன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறத கேளுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எல்லாமே விடு, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தெரியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அடம் பிடிக்கிறாங்க.